நம்ம இன்னைக்கான வீடியோவில் கடந்த 2023 வெளிவந்த பிரகாஷ பருத்தே இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சகித் நிலம்பர் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேத்யூ தாமஸ் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி, மேத்யூ தாமஸ் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவர் ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறாரு. அதனால வேற ஒரு பஸ்ஸில் ஏற எதர்ச்சியா மால்விகா மனோஜை பார்த்து காதலில் விழுந்துறாரு. இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்றதான் படத்துடைய என்டையர் ஸ்டோரி. ഞാൻ എന്റെ മാമനാണ് മാതുലൻ, മനസ്സിലായല്ലോ. ഈ ഏരിയയിൽ എന്റെ വില എനിക്കറിയില്ല. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு 3 படம் ஞாபகம் வந்தது. அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு ஃபார்முலாவை இந்த படத்தில் பயன்படுத்தியிருந்தாங்க. அதில் தனுஷ் டிராஃபிக் ஜாமில் மீட் பண்ணுவார். அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எந்த ஸ்கூலு, அதுக்கப்புறம் டியூஷன் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு டியூஷனுக்கும் சேர்ந்து படிப்பார். அதே மாதிரியே இந்த படத்தில் மேத்யூ தாமஸ் இதில் டிராஃபிக்கில் மீட் பண்ணல, பஸ்ஸில் அவர் மீட் பண்ணுறாரு. தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது அவங்க டியூஷன் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு டியூஷனுக்கு போவாங்க. அதே மாதிரியே ஹீரோ நல்லா படிப்பார். ஹீரோட ஃப்ரெண்டு அவ்வளோக்கா படிக்க மாட்டாங்க, பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி 3 படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ரீமேக் மூவி அப்படின்லாம் கிடையாது. 9,000 രൂപ ക്യാഷ് തന്നാ മതി, ഞാൻ ഡീൽ ചെയ്തോളാം. ഒരു കട്ടയ്ക്ക് 30 രൂപ, ഇറക്കുന്നതിന് 2 രൂപ. இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டு, அந்த ட்விஸ்ட்டுனால படத்துடைய செகண்ட் ஆஃப் கொஞ்சம் வேற ட்ராக்ல மாறுற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் மேத்யூ தாமஸ்க்கு செகண்ட் ஆஃப்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லணும். ஏன்னா ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரியான ஃபீல் கொடுத்தது. அந்த இடங்கள்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு ப்ளசண்ட்டான மியூசிக் மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ணது நல்லா இருந்தது. படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர் 2 பேருமே பல இடங்களில் அவங்களுடைய ஷார்ட்ஸை சூப்பராக சினிமாட்டோகிராஃபர் கேப்சர் பண்ணி கொடுத்துருந்தாரு. அதை எடிட்டர் எப்படி ஒரு பக்காவோ ஒரு சினிமாட்டிக்காக எடிட் பண்ணுமோ அந்த அளவுக்கு எடிட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. ஒரு லவ் ஃபிலிம், ஒரு த்ரில்லர் ஜோன், ஆடியன்ஸ் எந்த இடத்துல என்கேஜாக கொண்டுட்டு போகணுமோ அந்த இடத்துல ப்ராப்பராக ஒரு த்ரில் ஜோன் கொடுத்து என்கேஜாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. படத்தில் அப்பாவுடைய கதாபாத்திரம் நல்லா இருந்தது. அப்பா சப்போர்ட் பண்ணுவார். பையன் எதாக இருந்தாலும் பையன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டோடு இருப்பார். பையன் எங்கேயாவது காணாமல் போயிட்டானா பையனை தேடுறது, பையன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீலோடையே இருப்பார். மேத்யூ தாமஸ்க்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் மேத்யூ தாமஸ் அண்ட் அவருடைய பிரதருக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் நல்லா இருந்தது. இந்த படத்துடைய நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் படத்தோட ஸ்க்ரீன் பிளே நடுவில் அங்கங்கே போர் அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் படத்தை பார்த்து சொல்லுங்கள். மொத்தத்தில் படம் நல்லா இருக்குது. இந்த படம் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.